ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 நாள் குயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரேச்சரோட இன்க்ரீஸ் ஆகிற ஒரு இஷ்யூ இருக்குது. அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரியும் டவுன் ஆகிடுச்சு. பேட்டரி டவுன் ஆகி நியூ பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. இதோட ரீசன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட்டு கட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெல்ட்டு கட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாமையே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் பம்ப் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் பம்ப் எவ்வளோ பெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஆல்டர்னேட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக இருக்குது. இந்த பெல்ட்டு மட்டும் உங்களுக்கு வாட்டர் பம்போட கிராஸ்னால பெல்ட்டு கட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பெல்ட்டை போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறும். ஆல்டர்னேட்டர் ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது தான். உள்ளே வர லைட்டுக்கு, ஏசிக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட கரண்ட்டு தான் வேணும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டர் தான் சார்ஜ் பண்ணணும். அது சார்ஜ் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. இப்போ வாட்டர் பம்ப் நான் இந்த வண்டியில் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆல்டர்னேட்டர் பெல்ட் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை சார்ஜ் ஆகாமல் இருந்தது. இப்போ ஆல்டர்னேட்டர் பெல்ட் இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன்.